குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 20/12/2024 வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம் 5ஆம் நாள். இன்றைக்கி பஞ்சமி திதி, வாராகி தாயாரை வழிபட வேண்டிய நாள். திதி சஷ்டி திதி, அதாவது 1:30 வரைக்கும் பஞ்சமி திதி, அதற்கு பிறகு சஷ்டி திதி. முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள். தூதுவளை சாறு நெய்யில் காய்ச்சி காலை மாலையில் சாப்பிட்டு வர மார்பு சளி தீரும். சிறு குஞ்சா வேர்பொடி கஷாயம் சாப்பிட காய்ச்சல் தீரும். தூதுவளை ரசம் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். சிறு குறிஞ்சா வேர்பொடி கஷாயம் சாப்பிட காய்ச்சல் தீரும். இன்றைய சந்திராசிரமம் மகர ராசியில் பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் தேய்பிறை. நாளைக்கு என்ன விசேஷங்கள்னு பார்க்கலாமா? நாளைக்கு சஷ்டி இருக்குது, அதற்கு பிறகு அதிதி திதின்னு போட்டிருக்கு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய விசேஷங்கள் ராசி பலன் மேஷம் நன்மை, ரிஷபம் தாமதம், மிதுனம் நிம்மதி, கடகம் குழப்பம், சிம்மம் வரவு, கன்னி பக்தி, துலாம் பேராசை, விருச்சிகம் அமைதி, தனுசு வெற்றி, மகரம் நலம், கும்பம் ஆர்வம், மீனம் பொறாமை. இன்றைய இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அம்மனுக்குரிய நாள். நம்ம எப்போவுமே இது செய்வோம், அதாவது பௌர்ணமி பூஜை செய்வோம். இந்த மார்கழி மாதத்தினோட 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, பஞ்சமி திதி. இன்றைக்கி ஒன்றும் போடலைங்க ப்ளஸ். நாளைக்கு சஷ்டி, நாளைக்கு தான் சஷ்டி விரதம். மந்தா சஷ்டி, பூர்வேதி, மகராயணம், பஜனம், நிஜ உத்தராயண புண்ணிய காலம். நிஜ உத்தராயண புண்ணிய காலம் நாளைக்கு. இப்போ அழகான மார்கழி மாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு திருப்பாவை, திருவெம்பாவை, திருவெம்பாவை, அதுதான் நமக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்னங்கிறத பார்க்கலாம். சொந்த வீடு அமைய, இந்த வீடு அமைய செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதி முருகன். அவருக்கு செவ்வாய் என்று காலை 7 மணிக்குள் அர்ச்சனை செய்யுங்கள். 2, ஒருவரை ஏமாற்றி இருந்தால் அவரிடம் மன்னிப்பு கேட்பதோடு உதவியும் செய்யுங்கள். 3, நமச்சிவாய என சொல்லியபடி திருநீறு பூசுங்கள். பிறகு மந்திரமாவது நீரு என்ற பதிகத்தை பாடுங்கள். 4, கும்பகோணம் திருமங்கலக்குடி மங்களாம்பியை தரிசியுங்கள். முதலையிடம் சிக்கிய யானையை காக்க கருட வாகனத்தில் வந்தார் பெருமாள். அவர் உங்களையும் காப்பாற்றுவார். அதாவது முதலியிடம் சிக்கிய யானையை காக்க கருட வாகனத்தில் வந்தார் பெருமாள், அதனால் நம்மளையும் காப்பாற்ற. ஆசைகளை படிப்படியாக குறைத்து மனம் விடுபட்டால் மறுபிறவி தடுக்கப்படும். பிரம்மாவின் மானசபுத்திரர் இவர் பிருகுமுனிவர். பிருகுமுனிவர் பிரம்மாவின் மானசபுத்திரர். தட்சனின் மகளான கியாதியை மணந்து மகாலட்சுமியை மகளாக பெற்றார். ஜோதிட சாஸ்திரத்தின் முதல் ஆசிரியரான இவருக்கு சுக்கிரன் என்ற மகனும் உண்டு. பிருகுமுனிவர். வியாழன் பௌர்ணமி என்று விரதம் இருங்கள். சூரியன் மறைந்த பிறகு காயத்ரி மந்திரம் ஜபிக்க கூடாது. அந்த மந்திரங்களை இரவில் ஜபிக்கலாம். காஞ்சி மகா பெரியவரின் உபதேசம். குலதெய்வ கோயிலில் விளக்கேற்றும் உன் கஷ்டம் தீரும். குலதெய்வத்துக்குத்தான் முதல் முடி காணிக்கை காது குத்து. நம் முன்னோரை காப்பாற்றிய தெய்வம் நம்மையும் காப்பாற்றும். 1000 தெய்வம் இருந்தாலும் குலதெய்வத்திற்கு ஈடு இல்லை. காஞ்சி மகா பெரியவர் எங்கும் நிறைந்திருக்கும் குருவாயூரப்பா, பிரம்மாவை தோற்றுவித்தவரே நீயே நோய்களை போற்றுவிப்பார். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். எந்த கடவுளை எந்த நாள் வணங்கலாம்? சிவபெருமான திங்களும், பார்வதி தேவி வெள்ளி, விநாயகர் செவ்வாய் ஞாயிறு, முருகன் செவ்வாய், பெருமாள் புதன் சனி, மகாலட்சுமி வெள்ளி, ஸ்ரீராமபிரான் ஞாயிறு, அனுமன் சனி, கிருஷ்ணர் புதன். அவர்களுடைய நட்சத்திரம். விரதம். சிவபெருமானுக்கு கொன்றை வில்வம் மலர்கள், பார்வதி தேவிக்கு சிவப்பு நிற மலர்கள், விநாயகருக்கு செம்பருத்தி அருகம்புல் எருக்கம் பூ மாலை, முருகனுக்கு செவ்வரளி கடம்பம், பெருமாளுக்கு தாமரை துளசி, மகாலட்சுமிக்கு செந்தாமரை, ஸ்ரீராமபிரானுக்கு தாமரை துளசி, அனுமனுக்கு சிவப்பு நிற மலர்கள், கிருஷ்ணருக்கு பாரிஜாத மலர்கள். இந்த மாதிரி ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது.
வந்து வாராகி தாயார பெருமான். சிவபெருமானுக்கு எந்த திதி? திரையோதசி திதி, சதுர்தசி திதி, பார்வதி தேவிக்கு பஞ்சமி திதி, விநாயகருக்கு சதுர்த்தி திதி, முருகனுக்கு கார்த்திகை சஷ்டி, பெருமாளுக்கு ஏகாதசி திதி, மகாலட்சுமிக்கு திருதியை திதி, ராமபிரானுக்கு நவமி திதி, அனுமனுக்கு அமாவாசை திதி, கிருஷ்ணருக்கு அஷ்டமி திதி. நட்சத்திரம்: சிவபெருமானுக்கு திருவாதிரை, பார்வதி தேவிக்கு போராடம், விநாயகருக்கு அஸ்தம், முருகனுக்கு விசாகம், பெருமாளுக்கு திருவோணம், மகாலட்சுமிக்கு உத்திரம், ஸ்ரீராமபிரான் புனர்பூசம், அனுமன் மூலம், கிருஷ்ணர் ரோகிணி. வாராகி தாயாருக்கு தொழில் வளர்ச்சிக்கு: சும்மா இருந்தால் சோற்றுக்கு நஷ்டம், சோம்பல் வளர்ந்தால் ஏற்படும் நஷ்டம். கல்வியில் சிறக்க: திருச்சி மாவட்டம் திருவானைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரர் கோயில் சக்தி பீடங்களில் ஒன்றாக. இங்கு அம்பிகை அருள்பாலிப்பதால் அகிலாண்டேஸ்வரி எனப்படுகிறார். இந்த அம்மனுக்கு தாம்பூலம் படைத்து வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம். கடவுளுக்கு சொந்தமானது உலகம். நாம் அவர் கையில் உள்ள பொம்மைகள். பகலும் இரவும் சேரும் நேரம் வழிபாட்டிற்கு உரிய நேரம். பொறுமையே உயர்வான பண்பு. ஜபம் செய்யும் போது எண்ணிக்கையை எண்ணாதுகள். நல்லவர்கள் அனைத்தையும் நல்லதாக காணுங்கள். முன்பு செய்த வினை துன்பதற்கு காரணம் நாம் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். கருணை இரக்கம் இருக்க வேண்டும் மனிதருக்கு. கடவுள் மட்டுமே உண்மை, மற்றவர் பொய். காத்து கொள்ளுங்கள். ஆடம்பர வாழ்வை விட்டு தற்காத்து கொள்ளுங்கள். சண்டை சச்சரவுகளை ஈடுபடுவர்களை அவன் ஏற்க மாட்டான். கெட்டவர்களை பார்த்தால் கண்டு கொள்ள மாட்டான். பொய் பேசுவதை விட்டு பாதுகாப்பு கொடுங்கள். குற்றமற்றவன் மீது வீண் பழி சுமத்த வேண்டாம். ஆடை அணிந்தாலும் நாம் குளிச்சுட்டு சாப்பிடணுங்கிறது இது. பிறந்தநாள் கொண்டாட்டம், திருமணம் போன்றவற்றில் ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். திருப்பாவை திருவெம்பாவை, திருப்பாவை திருவெம்பாவை, அந்த பாசுரத்தை பாடிக்கிட்டே இருக்கணும் நாம் இந்த மாதம் முழுவதும். இறைவனை பற்றி நினைத்தால் இதயத்தின் பலம் கூடும். உழைத்த பணத்திற்கு குடும்பத்திற்கு செலவிடுங்கள். இரக்கம் கொள். ஓம் நமோ நாராயணா என்னும் 8 எழுத்து மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே வரவேண்டும். பொய்கை ஆழ்வார் சொல்லியிருக்கிறாரு. மார்கழி மாதத்தில் உமக்கு தாயான ஆண்டாளை வேண்டி கீழ்கண்ட ஸ்லோகத்தை கூறுங்கள். அவரது அருள் கிட்டும். மாத்ருச மபக்ருதௌ ஷிரஷிந்தானாம் அஞ்ஞாய தேவி தயதே யத்த சௌமுகுந்த தன்னிச்சிதம் நியமித ஸ்தவ மௌரிஸ்தாம்னா தந்திரி நிநாத மதுர கிராம் நிகும்பை. ஆண்டாளே, சாஸ்திரம் அனுமதிக்காத செயல்களை செய்த எங்களுக்கு தங்களின் கணவரான ரங்கநாதர் அருள் புரிகிறார். காரணம் என்னவாக இருக்கும்? நீ சூடி கொடுத்த மாலைக்கு அவர் வசப்பட்டதுதான். அத்தோடு வீணை போன்ற இனிய குரலால் தமிழில் பாசுரம் பாடியிருக்கிறாய். அதனால் உன் பிள்ளைகளாகிய எங்களை தண்டிக்காமல் இருக்கிறார். அதற்காக உனக்கு எங்கள் வணக்கத்தை தெரிவிக்கிறோம்.
திருமாலே, துன்பம் தரும் தீவினைகள் என் அருகிலேயே இருப்பதால் பயம் உண்டாகிறது. வாழ்வில் நற்கதி பெறுவதற்காக உன் திருவடி சரணடைந்தேன். சொல் பொருள் நயமிக்க பாடல்களை பாடி உன் திருவடியை வணங்குவேன். ஓம் நமோ நாராயணாய என்னும் 8 எழுத்து மந்திரத்தை ஜபித்து வருவேன் என்கின்றாய். பொய்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.